கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதல்களை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டில் 11 மாதங்கள் முடிந்து இந்த 12வது மாதத்திற்குள், இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். கடந்த 6-7 மாதங்கள் கொடிய வியாதியினுடைய பாதிப்புகளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பொருளாதார பிரச்சனைகள் மத்தியிலே பிள்ளைகள் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய கிருபை இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு நம்ம எல்லாரையும் நடத்தி இருக்கிறது என்றால் ஆண்டவர் நம் மீது வைத்த அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தானே. அப்படித்தான் சொல்ல தோன்றுகிறது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவர் மிகுந்த அன்போடு அவர் நேசிக்கிறார். கிறிஸ்து பிறப்பினுடைய அடித்தளமே தேவனுடைய அன்பு இந்த உலகத்திற்குள் அது பிரவேசித்திருக்கிறது. அந்த அன்புதான் இந்த 2020 கடைசி நாட்கள் வரை நம்மோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் துதிகளையும் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மறவாமல் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருக்கு முன்பதாக நாம் நம்மை வைத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாம் இந்த ஆராதனையை நாம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய இயேசப்பாவினுடைய சமூகத்தில் ஒரு நிமிட நேரம் ஜெப சந்தையோடு கூட நாம் காணப்படுவோமா? செபிப்போம். பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். இந்த ஆண்டினுடைய 11 மாதங்கள் வரை பத்திரமாக, பாதுகாப்பாக, கரிசனையோடு, உம்முடைய அன்போடு, உம்முடைய ஆறுதலோடு, உம்முடைய தேற்றரவோடு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை எல்லாம் நீர் பாதுகாத்து நடத்தி இருக்கிறீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்றும் உடைய கிருபையை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கும்படியாய், அந்த கிருபையினுடைய மகிமையை நாங்கள் உணரும்படியாய், இந்த 12வது மாதமாகிய இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தையும் கூட நாங்கள் நம்பிக்கையோடு கடந்து செல்வதற்கு எங்கள் முன்பதாக நீர் வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வல்லமையுள்ள புயம் எங்களை பற்றியிருக்கிறது. நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மாதத்தினுடைய பயணத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க தேவன் உதவி செய்திருக்கிறீர். நிச்சயமாய் அதை நன்மையாய் முடிய செய்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த நம்பிக்கையினுடைய பயணத்தை நீர் நன்மையாய் நீர் முடிக்கிற தேவனாய், நிறைவேற்றுகிற தேவனாய், மாற்றுகிற தேவனாய் நீர் காணப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடும் நீர் இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய சபையாரே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுகமாயிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய
துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுதும் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களை வைத்துக்கொள்ள நீங்கள் பழகுங்கள். எல்லா நாளும் உங்களுடைய ஆத்துமாவில், உங்களுடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவனுடைய மகிமை உணர்கிறவர்களாய் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் பரலோகத்தினுடைய சந்தோஷம்தான் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களோடு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? இன்றைய நாட்களிலே, இன்றைய நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபங்களிலே அவர் சில தெளிவுகளை வைத்து அவர் பேசியிருக்கிறதை, எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த செய்தியினுடைய காரியங்களை நாம் எடுக்கப் போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவத்தை குறித்து இந்த எபிரேய ஆசிரியர் இந்த பகுதிகளிலே அவர் எழுதியிருப்பார். முதலாவதாக, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆசாரியத்துவம் எப்படிப்பட்ட அனுபவங்களோடு அது தொடர்பில் இருந்து அது வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாமும் கூட பேதுருவினுடைய வார்த்தை சொல்லுகிறது. பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1வது நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இந்த இடத்தில் நம் எல்லாரையும் பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜரீகமான ஆசாரிய ஜனமாய் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். நாம் இந்த கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவத்தை தியானிக்கிற அதே நேரத்தில் நமக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசாரியத்துவத்தினுடைய காரியங்களை நாம் நிதானித்து பார்க்க போகிறோம். முன் சொன்னபடி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரதான ஆசாரியத்துவம் என்பது எவ்விதமான காரியங்களோடு அது தொடர்பில் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தொடர்பிலிருந்து அந்த ஆசாரியத்துவம் எப்படிப்பட்ட தன்மைகளோடு அது வெளிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, அந்த எபிரேயர் 5:6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 5:6. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேத பகுதியில் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆசாரியத்துவம் என்பது வித் ஃபாதர், பரலோகத்தினுடைய பிதாவானவரோடு அது சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இங்கு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமை உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரை அவரை உயர்த்தினார். அதாவது பிதாவாகிய தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் என்பது பரலோகத்தினுடைய பிதாவாகிய தேவனோடு கூட அது
சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு சத்தியம். பிதாவானவர் மேன்மையுள்ள ஒரு ஸ்தானத்திலே இருந்திருந்தும் அந்த பிதாவானவரோடு இயேசு கிறிஸ்து தன்னை வைத்திருந்தும் சகலத்தையும் அறிந்தவராகவே அவர் பிதாவாகிய தேவனுக்குள் அவர் இருந்தாலும் தன்னை மறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை தான் அவர் மேன்மையாக எண்ணினார். பிதாவானவரை கொண்டு இயேசு கிறிஸ்து மேன்மைப்படுத்தப்பட்டார், மகிமைப்படுத்தப்பட்டார், உண்மைதான். ஆனால் அதே சமயம் பிதாவாகிய தேவனைப் போல அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருந்தும் தேவனுக்குள் கிறிஸ்துவானவர் தன்னை மறைத்து வைத்திருப்பதையே அவர் மேன்மையாக அவர் எண்ணினாராம். இதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவம். பிதாவாகிய தேவனுக்குள் தன்னை மறைத்து வைத்திருந்தார். அவராகவே அந்த ஆசாரியத்துவத்தை அவர் வெளியே சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் இந்த கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவத்தை எப்படியெல்லாம் நினைத்திருந்தாரோ எண்ணியிருந்தாரோ அதை பிதாவாகிய தேவனுக்குள்ளிருந்து நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாகிய தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு இதே ஒரு கிருபை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதே கிறிஸ்துவைப் போல நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்து இருப்பதையே நாம் மேன்மையாக நினைக்க வேண்டும். இப்படி ஒரு தகுதியே பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற ஒரு தகுதி, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தகுதி, இதையெல்லாம் அவரை விசுவாசிக்கிற அவருடைய சபையாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் தேவன் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த நாம் பெற்றிருக்கிற ஆசாரியத்துவத்தை விட நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை மறைத்து வைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் மேன்மையானது. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவகிட்ட நம்ம பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனோடு கூட அவர் இருந்தார். பிதா அவரை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தினாலும் பிதாவை விட்டு கிறிஸ்து பிரிந்திருக்கவே இல்லை. பிதாவோடு தன்னை இணைத்து கொண்டார். பிதாவாகிய தேவனுக்குள் தன்னை அப்படியே ஒளித்து கொண்டார், மறைத்து கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு தேவனுடைய சபையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை மறைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். நாம் பெற்றிருப்பதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற கிருபைகள்தான், மகிமைதான், வல்லமைதான். இதெல்லாம் அவருக்குள் இருந்துதான் நாம் வெளியே கொண்டு வர வேண்டுமே தவிர நாம் நம்முடைய அறிவிலிருந்தும் நம்முடைய ஞானத்திலிருந்தும் அவர் மூலமாக அவருக்குள்ளிருந்து பெற்றிருக்கிற காரியங்களெல்லாம் நாம் வெளியே கொண்டு வரணும்னா உண்மையாலுமே அது நம்முடைய தேவனை அவமதிப்பதற்கு சமமாகிவிடும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் பெற்றிருக்கிற அந்த ராஜரீக ஆசாரியத்துவம் இருக்கிறது பாருங்கள். இந்த ராஜரீக ஆசாரியத்துவம் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதை உணர்கிற தன்மையிலிருந்து தான் அது வெளிப்பட வேண்டுமே தவிர அவரை விட்டு வெளியே இருந்து இந்த ராஜரீக ஆசாரியத்துவம் செயல்பட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்குள் இருந்து பிதாவாகிய தேவனை உணர்கிறவராயிருந்துதான் அந்த ஆசாரியத்துவத்தினுடைய தன்மையை அவர் வெளியே கொண்டு வந்தார்.
இன்னைக்கு சபைக்கு அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சை. அவர் பிதாவோடு கூட இருந்து இந்த ராஜரிக ஆசாரியத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதனால்தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாகியவருடைய குமாரனை அவர் மகிமைப்படுத்தினார். இன்னைக்கும் நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெறும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வித் ஃபாதர் 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவர் அதாவது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. வித் ஃப்ளஷ், தேவன் மாம்சமாய் இருந்த நாட்கள், தேவன் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய சிலுவை பாடுகளிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்து அவருக்குள் இருந்த அந்த பக்தியை அவர் வெளிப்படுத்தினாராம். இன்னைக்கு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் செபிப்பதன் மூலம் தேவனுக்குண்டான அந்த பயபக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெப ஆவி மாம்சமாயிருக்கிற இந்த நாட்களில், இந்த உலக வாழ்க்கையில், சரீரத்தோடு இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் தேவ சபையாகிய நமக்குள்ளும் அது அதிகமாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அந்த கெத்சமனை தோட்டத்தில் செபிப்பதற்கு சீஷர்களோடு அவர் செல்லும் பொழுது சீஷர்கள் நித்திரை மயக்கத்தில் தூங்கிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவர்களோடு பேசுவார். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், அதே சமயம் ஆவி உற்சாகம் உள்ளது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மாம்சத்தில் சோர்வு இருக்கிறது என்பதற்காக அதற்கே முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து பிதாவை நோக்கி வேண்டுகிற இந்த நேரங்களிலெல்லாம் அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். பிதாவோடு உறவாட பழகுகிற அந்த நேரங்கள், பிதாவோடு நம்முடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய நேரங்களிலெல்லாம் இந்த சரீரமாகிய இந்த மாம்சம் ஒத்துழைக்க மறுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஆவியிலிருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு கிருபையை தேவ சபையாகிய நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். காரணம், இது மாமிசத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். பலவீனமுள்ள பாண்டமாயிருக்கிற இந்த மாமிசம் அடிக்கடி சோர்வு வரும், அடிக்கடி பலவீனங்களை சந்திக்கும், அடிக்கடி தளர்ந்து போகும், அடிக்கடி இளைத்து போகும். இப்படிப்பட்ட தன்மை உள்ள இந்த மாமிசத்தின் தன்மையிலிருந்துதான் பிதாவானவரோடு அவர் வைத்திருந்த அந்த உறவை அவர் ஜெபம் என்கிற காரியத்தில் பலப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இன்னைக்கு தேவ சபையாகிய உங்களிடத்தில் இருக்கிறதோ? இன்னைக்கு இந்த வருஷ கடைசியில் அதை நாம் சரி செய்து கொள்வோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய வீட்டில், எத்தனையோ பேருக்குள்ள தனிப்பட்ட விதத்திலையும் தேவனை தேடுகிற அனுபவம் இல்லை. சில பேர் பாருங்க, அவர்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே காலங்களையும் நேரங்களையும் அதிகமாக செலவு செய்கிற ஒரு நிலைப்பாடு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலேயே இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாமிசமாய் இருந்த நம்மை போல பலவீனப்பட்டவர்களாய் இருந்த சூழ்நிலையிலும் கூட பிதாவானவரோடு அவர் வைத்திருந்த அந்த உறவு இன்னும் அதிகமாய் ஆவியின் பாரத்தோடு அது வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கும்
அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் பாரத்தை, ஆத்துமாவின் பாரத்தை நாம் சுமந்தவர்களாக நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் விழிப்போடி செபிக்கிறவர்களாய் ஒரு தேவனுடைய சபை, ஒரு தேவனுடைய பிள்ளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். உலகத்தினுடைய பிரச்சனையிலிருந்து நம்ம வரும்போது சோர்ந்து போகிறோம். உலகத்தினுடைய வேலைகளிலிருந்து வருகிற பொழுது சோர்ந்து போகிறோம். ஆனால் எப்பொழுதும் நம்முடைய ஆவியை நாம் உற்சாகமாய் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவியை எப்பொழுதும் தேவனுக்கு நேராய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை பிரியமானவர்களே. ஆனால் உங்களுடைய ஆவி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஆர்வமாய் தாகமாய் திருப்பப்படுகிற அனுபவத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை கூட அவர் சொல்றாரு. இதில்தான் தேவனுக்குண்டான பக்தி வெளிப்படுகிறது என்று சொல்லி, தேவனுக்குண்டான பயபக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பக்தி. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாம் செபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையாக தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய், உண்மையாய் தன்னுடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். செபிக்கிறவர்களுக்கு தேவனிடத்தில் காணப்படுகிற பயம் கண்டிப்பாக இருக்கும். ஜெபம் என்பது தேவனுக்கு உகந்த பயப்படுதலில் தான் அது வெளிப்படும். இப்படித்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை அமைய வேண்டும். இதைத்தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்றவர்களிடத்தில் தேவனுக்குண்டான பயமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா தீமையை விட்டு விலகுவதில்லை, பாவத்தை விட்டு விலக மனமில்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படிப்பட்ட கடவுளுக்கு விரோதமான, தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தாலும் அதை விட்டு விலகுவதற்குத்தான் ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நன்கு தெரிந்திருக்கும். அதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், அதை அப்படியே அனுபவமாக்கிக் கொள்வார்கள். இதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். இங்குதான் உண்மையான அந்த பக்தி வெளிப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு? இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே நீங்கள் மாமிசத்தில் இருந்தாலும் தேவன் விரும்புகிற அந்த பயத்தையும் அந்த பக்தி உணர்வையும் நீங்கள் வெளிப்படுத்துகிற ஜனமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னொரு விஷயத்தை கூட 8வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வித் ஃபயர் அல்லது வித் ஃபெயிண்ட், மோசமான சூழல்களை சந்திக்கிற ஒரு அனுபவம், வேதனையான சூழ்நிலைகளை சந்திக்கிற ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு அந்த வேதனையான சூழ்நிலைகளை, கஷ்டமான சூழ்நிலைகளை, பாரமான சூழ்நிலைகளை, கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கப்படுதல், வெறுக்கப்படுதல், அவமதிக்கப்படுதல், எத்தனை அனுபவங்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் இந்த உலகத்தில் பட்ட பாடுகளினால் கீழ்ப்பிடிதல் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டாராம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கிற பாடுகள் மூலம் பிதாவுக்கு பிரியமான அனுபவங்களை நாம் கற்று வாழ பழக தெரிந்திருக்க வேண்டும். பாடுகளின் மூலமாக
தேவன் விரும்புகிற ஒரு அனுபவம். வேதனைகள் மூலமாக நம்முடைய தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நம்முடைய அனுபவமாய் மாற்றப்பட வேண்டும். பிரச்சனைகளை சந்திக்கிறது, வலிகளை சந்திக்கிறதே நம்முடைய அனுபவம் என்று நாம் வெளிப்படுத்த முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்து மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையை சந்தித்தாலும், பிரச்சனையை சந்தித்தாலும், தேவன் என்ன விரும்புகிறார் என்கிற அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். பாடுகளின் மூலம் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தை அவர் கற்றுக்கொண்டாராம். இன்னைக்கு நம்ம எத்தனை பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கிறோம், எத்தனை வேதனைகளை சந்திக்கிறோம். இதில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் யார், அவர் என்ன விரும்புகிறார் என்னிடத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களும் நான் கற்று தெரிந்து வைத்திருக்கிறோமா, அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ கற்றுக்கொள்ள பழகும் பொழுது மாத்திரமே இந்த வாழ்க்கை தேவன் விரும்புவதற்கு ஏற்ற நிலைப்பாட்டில் இருக்கும். இந்த வாழ்க்கையை தேவன் உங்களையும் என்னையும் விட அதிகமாய் நேசிக்கிறார். அவர் மீது விசுவாசம் வைத்து வாழுகிற நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாம் நேசிக்கிறோமோ இல்லையோ, இந்த பாடுகள் வேதனைகள் நிறைந்த சூழ்நிலையில் நம்முடைய தேவன் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை நேசிக்கிறார். அவரைப் போலவே நாமும் நேசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அவரைப் போலவே இந்த பாடுகளில் அவருக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை தேவன் விரும்புகிற அந்த உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதை அனுபவிக்கிற வாழ்க்கையை அது மாறும். இன்றைக்கு வித் ஃபயர் மோசமான சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து போனாலும் தேவனுக்கு பிரியமான அனுபவங்களை நீங்கள் ரிசல்ட்டாக வெளியே கொண்டு வாங்க. நிச்சயமாக இந்த வாழ்க்கையை தேவன் கனப்படுத்துவார். 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த வசனங்களில் பார்க்கிற பொழுது கிறிஸ்து பூரணர் ஆன பின்பு, அதாவது இந்த உலகத்தில் வந்து பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர் அனுபவித்து இதன் மூலமாக பிதாவானவர் இதன் மூலம் தனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று சொல்லி கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, பாருங்க, இயேசு எந்த அளவுக்கு அவர் பிதா விரும்புகிற அந்த ரிசல்ட்டை அவர் வெளியே கொண்டு வந்தாரோ, இதன் மூலமாகத்தான் நமக்கும் இந்த நித்திய ரட்சிப்பு பரலோக வாழ்க்கைக்கு போகிற ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு. எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவர். பாடுகள் பட்டார். அந்த பாடுகளையும் கூட அவர் வீணாக அவர் சிந்திக்கவில்லை. அதிலும் தேவனுடைய ஒரு நோக்கம் உண்டு, தேவனுடைய ஒரு சத்தம் உண்டு. அந்த சத்தம் என்ன என்பதை, தேவனுடைய சித்தம் இருக்கிற அந்த சித்தம் என்ன என்பதை அவர் அந்த வாழ்க்கையிலே தனக்குள் வாங்கி அதை பிதாவினுடைய நாம மகிமைக்கென்று வெளியே கொண்டு வந்தார், கீழ்ப்படிதலை. இந்த வாழ்க்கையில்தான் நாமும் பரலோகத்திற்கு போகிற காரியத்தை, அந்த ஒரு தகுதியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த பட்ட பாடுகள் நம்ம எல்லாம் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறதே. இன்னைக்கு இந்த உலகத்தில் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தேவனால் முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற இந்த கிறிஸ்துவினுடைய பாடுகள் நம்மையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும்படி, அதற்கேற்றபடி நாம் வைத்துக்கொள்ள
நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நாம் நாள்தோறும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாள்தோறும் அந்த சிந்தைக்கு ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 9-10 வசனங்கள் சொல்லும் பொழுது வித் ஃபுல்னஸ், அதாவது சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுதல். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து நிரூபிக்கப்பட்டார். அந்த பாடுகளில் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு அவர் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்குரியவர்தான் என்று நிரூபிக்கப்பட்டார். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். கடைசி வசனம், ஆதலால் அவர் தாமை, அதாவது இயேசு கிறிஸ்து தாமை சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, நமக்கு, அவருடைய சபையாகிய நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாராம். ஆமீன், ஹல்லேலூயா. வித் ஃபுல்னஸ், ஒரு பூரணத்துவம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரியத்துவத்தில் இருந்தது. ஒன்று, அவர் வித் ஃபாதர், பிதாவோடு இருந்து அவருக்குரிய ஆசாரியத்துவத்தை அவர் வெளிப்படுத்தினார். அடுத்து வித் ஃப்ளஷ், மாமிசத்தில் வந்திருந்தும், அது பலவீனமாய் இருக்கிற சூழ்நிலையில் இருந்தும் பிதா தமக்குள் வைத்திருந்த அந்த ஆசாரியத்துவத்தை பிதாவுக்கு ஏற்றபடி வெளிப்படுத்தினார். வித் ஃபெயிண்ட் ஆர் வித் ஃபயர், மோசமான சூழ்நிலைகளை இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருந்த இயேசு கிறிஸ்து சந்தித்த போதும் பிதாவுக்கு பிரியமான அனுபவங்களை கற்று தன்னுடைய வாழ்க்கையை பிதாவுக்கு முன்பதாக அவர் வைத்தார். வித் ஃபுல்னஸ், பிதாவினுடைய ஆசாரியத்துவத்தை அவர் தனக்குள் பெற்றிருந்தும் சோதிக்கப்பட்டு தாம் பிதாவுக்குரியவர் என்று நிரூபிக்கப்பட்டதினாலே ஒரு பிதாவினுடைய பூரணத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி, அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் நித்திய ரட்சிப்பாகிய பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தமாகும்படி அவர் ஒரு நல்ல வாசலை திறந்தார். அதற்கு அவர் காரணராய் மாறினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்களையும், எவ்வளவு மேன்மைகளையும், எவ்வளவு ஒரு நல்ல அனுபவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜரீக அபிஷேகத்தை, ஆசாரியத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நமக்குள்ளிருந்தும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வெளிப்படுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே சரியாய் கொண்டு போய் சேர்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, எங்கள் பிரதான ஆசாரியராகிய அன்பான இயேசப்பா, இந்த வேளைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பிதாவாகிய தேவன் மூலமாக அந்த பிரதான ஆசாரியத்துவத்தை நீர் இந்த உலக வாழ்க்கையில் பெற்றிருந்தும் பிதாவாகிய தேவனை விட்டு நீர் பிரியவில்லை. மாமிசத்திலிருந்தும் பிதாவாகிய தேவனுக்குண்டான அந்த பயத்தையும் பக்தியும் நீர் வெளிப்படுத்த தவறவில்லை. இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ மோசமான சூழ்நிலைகளில் நீர் கடந்து போனாலும், வேதனை நிறைந்த பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகளில் கடந்து போனாலும், பிதாவுக்கு பிரியமான அனுபவங்களை நீர் பிதாவுக்கு முன்பதாக வைக்க நீர் தவறவில்லை. எத்தனையோ விஷயங்களில் நீர் சோதிக்கப்பட்டாலும் நீர் பிதாவாகிய தேவனுக்குரியவர்தான் என்கிற அந்த முழுமையை நீர் வெளிப்படுத்தவும் தவறவில்லை. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உம்முடைய ராஜரீக ஆசாரியத்துவத்தை பெற்றிருக்கிற உம்முடைய சபையாகிய எங்களுக்குள் அது வெளிப்படும்படி
நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ராஜரிக அபிஷேகத்தினுடைய அனுபவங்கள், பிதாவோடு உமக்கு எப்படி அந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்து வெளிப்பட்டதோ அதே அனுபவங்களை சபையும் வெளிப்படுத்தத்தக்கதாய், இதில் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படத்தக்கதாய் தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. தொடர்ந்து பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் உம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போகலாம். இவைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு லகுவாய் மாற்றப்படுவதாக. காபுரா ஷலரம். ஓ நல்ல ஆண்டவர் நீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் அந்த நாட்களில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது விளங்கட்டும். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்கட்டும். இந்த உலகத்தினுடைய பாடுகள் வழியாக நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பொழுது உம்முடைய சத்தியத்தினுடைய சத்தத்தை அவர்கள் மறக்காதபடிக்கு, அந்த வழி இதுவே வழி என்று சொல்லி அவர்கள் நடக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. உம்மை விட்டு பிரியாத வாழ்க்கை, பின்மாற்றமடையாத வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நிறுத்தி வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகளாயிருக்கட்டும், சிறு குழந்தைகளாயிருக்கட்டும், வயோதிபர்களாயிருக்கட்டும், எல்லார் மேலும் உம்முடைய விசேஷித்த கிருபை இறங்கட்டும். உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு இறங்கட்டும். உம்முடைய விசேஷித்த விடுதலை இறங்கட்டும். கனப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்திப்பும் இன்றும் என்றும் கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தவரை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, God bless you.